அதே சகோதரர் தான் கேட்குறாரு, முகமது ஷஹீத் இப்னு ஷேக் தேவிப்பட்டினம் தான் கேட்குறாரு, என் தாயின் மரணத்திற்கு பிறகு என்னுடைய தந்தை இரண்டாவது திருமணம் செய்தால் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே பிறந்த குழந்தைகள் அல்லது என்னுடைய தந்தையின் மூலமாக பிறக்கும் குழந்தைகள் இவர்கள் அனைவரும் எனக்கு மகரமாவார்களா அப்படின்னு கேட்குறார். அதான் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இவருடைய தகப்பனார் வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். தாயுடைய மரணத்துக்கு பிறகு பண்ணாலும் சரி, தாய் உசுரோடு இருக்கும் பண்ணாலும் சரி, வேறொரு கல்யாணம் பண்ணிட்டார். வேறொரு கல்யாணம் பண்ணி அந்த வேறொரு கல்யாணம் அந்த பெண் இருக்காங்கள்ல, அந்த பெண்ணு வேற ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு புள்ள பெற்று விதவையாக இருக்கிறாங்க அல்லது டைவர்ஸ் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. இவருடைய தகப்பனார் கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணுற அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குது. இவர் மூலமாக இல்லை, வேறொரு கணவர் மூலமாக அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் டைவர்ஸ் பண்ணியிருப்பார், இல்லாட்டி இறந்து போயிருப்பார். ஏதோ ஒன்று ரெண்டில் ஒன்று தான் இருக்க முடியும். அப்போ அவர் குழந்தை இருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே. இப்போ இவருக்கு அந்த பொம்பளை பிள்ளை என்ன உறவுன்னு கேட்டால் உலகத்து கணக்கில் சகோதரின்னு சொல்லிடுவோம். உலக கணக்கில் என்ன செய்வோம்? சகோதரி என்று சொல்லிடுவோம். சகோதரி தானே, தகப்பனுடைய பிள்ளை எனக்கு சகோதரி, அண்ணன் தங்கச்சிங்கிற உறவு தான் உலக கணக்கில் வரும். ஆனால் இது ஃபார்மாலிட்டியுடைய ஒரு தங்கச்சி தான். இது இஸ்லாத்தில் அது வருமானு கேட்டிங்கன்னா, இஸ்லாத்தில் இப்போ நீங்கள் கேள்வி கேட்டவர் இருக்கார்ல, இவருக்கு அந்த பெண்ணுக்கு உள்ள உறவு என்னன்னு பார்க்கணும். இவருடைய இந்த கேள்வி கேட்டவருடைய தகப்பனும் அந்த பெண்ணுடைய தகப்பன் ஒரு ஆளா? இல்லை, அந்த பெண்ணுக்கு தகப்பன் வேறு. சரி, ரெண்டு பேருக்கும் தாய் ஒன்றா? உங்கள் தாய் வேறு, அதுங்க தாய் வேறு. அப்போ இந்த ரெண்டு பேரில் ரெண்டு பேருக்கும் தாய் தந்தை ஒன்றாக இருக்கணும், அல்லது தாயோ அல்லது தந்தையோ ஒன்றாக இருக்கணும். ரெண்டு பேருக்கும் தாய் வேறு தந்தை வேறுன்னு இருக்குமே. ஆனால் இவங்களுக்குள்ள மகரம் கல்யாணமும் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும். அவங்களுக்கு என்ன வராது? ஒரு தகப்பனார் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, அந்த பெண்ணுக்கு வேறு புருஷன் மூலமாக பெற்ற ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளை உங்களுடைய தங்கச்சின்னு வரமாட்டாங்க, அது ஒரு அந்நிய பெண் கணக்கு தான். நீங்கள் நினச்சா என்ன செய்யலாம்? அவங்க ரெண்டு பேரும் விரும்புனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கலாம், திருமணமே செஞ்சுக்கலாம். அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஏன்னா எதை பார்க்கணும்னு கேட்டால், ஊர் உலகத்தில் அக்கா தங்கச்சின்னு சொல்கிற அந்த கணக்கு நீங்கள் பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்? யாரை பற்றி பேசுகிறோம்? இவரை பற்றியும் அந்த அந்த ரெண்டாவது மனைவியுடைய மகளை பற்றியும் பேசுகிறோம். இந்த ரெண்டு பேரையும் எடுத்துக்கிறணும். இந்த ரெண்டு பேரையும் எடுத்துக்கிட்டு இவனுடைய அப்பனும் இவளுடைய அப்பனும் ஒன்றான்னு பார்க்கணும். இல்லை தானே? இவனுடைய அப்பன் இந்த இருக்கிற தகப்பன், அவருடைய அப்பனுங்கிறது வேற ஆள். அவங்க அம்மா ஒரு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி விவாகரத்து பண்ணாங்களே, அவர் தான் இவளுக்கு அப்பன். அப்போ அப்பன் யாருன்னு கேட்டால், இவனுக்கு அப்பன் வேறு, அவளுக்கு அப்பன் வேறு. சரி, அம்மா ரெண்டு பேருக்கு ஒன்றான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அம்மா அவளுக்கு இந்த ரெண்டாவது மனைவி அம்மா, உங்களுக்கு முதல் மனைவி அம்மா. அப்போ இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ண எப்படி பார்க்கணும்னு கேட்டால், இந்த ரெண்டு பேரும் சகோதரத்துவம் வரணுமாக இருந்தால் இவனுக்கும் அவளுக்கும் ஒரு தாய் தந்தையாக இருக்கணும், அல்லது தந்தை மட்டும் ரெண்டு பேருக்கு ஒருவராக இருக்கணும், அல்லது தாய் மட்டும் ரெண்டு பேருக்கு ஒருவராக இருக்கணும். இந்த மூணு கேட்டகரியில் வந்தால் மட்டும்தான் அவங்க மகரம்ங்கிற வகையில் வருவாங்க. அப்படி இல்லைன்னா யாரோ எவரோ கல்யாணம் பண்ணி யாரையோ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. மகரம்ங்கிற அந்த உறவில் வரலைன்னு சொன்னால் அவங்கள என்ன செய்யலாம்? கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ ஹிஜாபு பேணுவதெல்லாம் பெரிய பிள்ளையாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணுங்க? அந்த ஹிஜாபையெல்லாம் பேணிக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த ஆணும் இந்த பெண்ணும் தனித்திருக்கக்கூடாது. தனித்திருந்தால் அந்த சகோதரின்னா தனித்திருக்கலாம்ல. சகோதரியாக இருந்தால் கூட தனித்தே இருக்கலாம். அது சகோதரி கிடையாது. நீங்கள் உலகத்தில் நீங்கள் சகோதரி சொல்லிக்கிற வேண்டியதுதான். மார்க்கத்தில் என்ன வராது? அது சகோதரியாக வர முடியாது. நமக்கு அல்லாஹ் 4:23 வசனத்தில் யார் யாரை கல்யாணம் பண்ணுற ஹராம்ங்கிறான். அதை வச்சு நம்ம மகரமை முடிவு பண்ணலாம். மகரம்னால கல்யாணம் பண்ணுற ஹராம்னு தான் அர்த்தம். மகரமுக்கு என்ன அர்த்தம்? யாரை கல்யாணம் பண்ணிக்கொள்வது ஹராமாக இருக்குதோ அதுக்கு பேர் மகரம். அண்ணனை கல்யாணம் பண்ண முடியாது, மகரம். அப்பனை மகள் கல்யாணம் பண்ண முடியாது, அவன் மகரம். சித்தப்பாவை கல்யாணம் பண்ண முடியாது. இப்படி யாரையெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் மகரம். மகரம்னால ஹராம்லேருந்து உள்ளது தானே. ஹராமாக்கப்பட்டவங்க, திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள்ங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் இந்த மகரம்ங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அப்போ மகரம்னுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், கல்யாணம் பண்ண தடை இருக்கணும்.
யாரெல்லாம் தடை இருக்குது? 4:23 வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஒன்றா அல்ல சொல்லிக்க ஹுர்ரிமத் அலைக்கும் வரிசையாக வரும். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் பனாத்துக்கும்னு வரிசையாக வருது. ஒரு ஆம்பளைக்கு எல்லாம் சொல்லும் பொழுது நீ யாரையெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் ஒன்று ஒன்றா வாசிக்கிற பாருங்கள். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்களை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு ஆணுக்கு எல்லாம் பேசுகிறான். ஒரு ஆண் வந்து ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ண போகிறான், அந்த பொம்பளை உனக்கு அம்மாவாக இருக்கிறான், பண்ணக்கூடாது. பனாத்துக்கும், அவனுடைய புதல்வி அவனை கல்யாணம் பண்ணிக்கூடாது. அகவாத்துக்கும், அவனுடைய சகோதரிகள், சகோதரினா 3 வகையில் எந்த வகையாக இருந்தாலும் சரி, தாயின் தகப்பன் ஒன்றா இருந்தாலும் சரி, தாய் வேறு தகப்பன் வேறையாக இருந்தாலும் சரி, சகோதரின்னு 2 பேரும் வந்து ஏதோ ஒரு வகையில் சகோதரத்துவமாக இருந்தால் அவங்களையும் கல்யாணம் பண்ணுறது ஹராமம். அம்மாத்துக்கும், அவங்களுடைய மாமிமார்கள், தகப்பனோட பிறந்த பெண்கள், தகப்பனோட பிறந்த பெண்கள் இருப்பாங்கள்ல, வாப்பாவுடைய அக்கா தங்கச்சி, அவங்களையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்போ ஹாலாத்துக்கும், உங்கள் தாயோடு பிறந்தவர்கள், சின்னம்மா பெரியம்மா, ஒருத்தன் வந்து அவங்களுடைய சின்னம்மாவை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஓ பனாத்துல்லஹி, கூட பிறந்த சகோதரனுடைய மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது. அண்ணன் மக தம்பி மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஓ பனாத்துல் உஹ்தி, சகோதரி மகள்களை அக்கா மக தங்கச்சி மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்புறம் உம்மஹாத்துக்கும் உள்ளாத்தி அல்லானுக்கும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராம். ஒருத்தி வந்து சின்ன பிள்ளையா நீங்கள் இருக்கும்போது ஒரு அந்நிய பெண் உங்களுக்கு பாலூட்டி இருந்தால், 3 தடவை பாலூட்டி இருந்தால், அப்போ என்ன செய்யணும்னா அது வந்து அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது. அகவாத்துக்கும் என்ன ரலாத்தி, பாலூட்டிய காரணத்தினால் உங்களுக்கு சகோதரிகள் ஆகிவிட்டார்களே, அவங்களையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. பாலூட்டுற சகோதரனை எப்படின்னு கேட்டால், ஒரு அம்மா வந்து இவனுக்கும் பால் விட்டுருக்குறாங்க, இன்னொரு பொம்பளை பிள்ளையும் பால் விட்டுருக்குறாங்க, இவங்க வேறு அவங்க வேறு, ஆனால் அந்த 2 பேருக்கு அம்மா ஆயிடுறான். அப்போ இவங்க 2 பேருக்குள்ள உறவு என்னன்னு கேட்டால் பால்குடி சகோதரர்கள். ஒரு தாயிடத்தில் இவனும் பால் குடிச்சிருக்கிறான், அவளும் பால் குடிச்சிருக்கிறாளா, அந்த பால்குடி சகோதரன்னு வந்திருப்பான், அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உம்மஹாத்தும் நிசாயிக்கும், உங்கள் மனைவிமாருடைய மாமியார்கள், உங்கள் மனைவிமாருடைய தாய்மார்கள்னால் மாமியார்கள், அது கொடுக்கூடாது. அதே மாதிரி ஒரு ரபாயை போக்கும் உள்ளாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் என் நிசாயிக்கும் அல்லாத்தி தகல் தும்பிகின்ன, நீங்கள் உடலுறவு கொண்ட உங்கள் மனைவியரிடமிருந்து பிள்ளைகள், உங்கள் மடியில் வளரக்கூடிய பிள்ளைகள், அதாவது உங்கள் மனைவி இருக்கிறாங்க, உங்கள் மனைவிக்கு ஒரு மகள் இருக்கிறான், நீங்கள் உங்கள் மனைவியை கல்யாணம் பண்ணீங்கல்ல, நீங்கள் வந்து அவளுடைய மகளை கல்யாணம் பண்ண முடியாது. எந்த பெண்ணோடு நீங்கள் மனைவின்னு ஆயிட்டீங்களோ இல்லறம் நடந்திருக்கணும். பேருக்கு அக்ரிமெண்ட் நடந்து ரத்தாயிடுச்சுன்னு வைங்க, அப்புறமேல அந்த அவளுடைய மகளை வந்தால் கட்டிக்கிடலாம். எந்த மகளாக இருக்கணும்னா அல்லத்தி தகல் தும்பிகின்ன, நீங்கள் இல்லறம் நடத்திய மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள், வேறாள் மூலமாக பிறந்த பிள்ளைகள், அந்த உங்கள் மடியில் வளரும் பிள்ளைகள், அந்த பொம்பளை பிள்ளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஹலாயுல் அபுநாயிக்கும், உங்களுடைய மருமகள்கள், மகனுடைய மனைவிமார்கள், உங்களுடைய மகனுக்குடைய மனைவிமார்கள் அப்படிங்கிறது அல்லதீனமின் அசலாபிக்கும், உங்களுடைய நேரடியாக பிறந்த மகன்கள். ஏன்னா இதெல்லாம் போட்டு மகன் சொல்லிடுவாங்கள்ல, அதனால் வந்து நேரடியாக பிறந்த மகன்கள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய மனைவிமார்களை பண்ணக்கூடாது. வான் தஜ்மவு மைனல் உஹுத்தைனி, 2 சகோதரிகளை ஒரு சேர மணமுடிப்பது. அக்காவை கல்யாணம் பண்ணி இருந்தால் தங்கச்சியை பண்ணக்கூடாது, தங்கச்சியை பண்ணி இருந்தால் அக்கா பண்ணக்கூடாது. 2 ஒரு நேரத்தில் 2 பேரில் ஒரு ஆள் டைவர்ஸ் பண்ணிட்டாலோ ஒரு ஆள் செத்து போயிட்டாலோ அப்போ தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு நேரத்தில் அக்கா தங்கச்சியை சக்கலத்தை விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி உள்ளது. வான் தஜ்மவு பைனல் உஹுத்தைனி, 2 சகோதரிகளை ஒரு சேர மணமுடித்தல், இவை தான் ஹராம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் சொல்ல வருமானா வராது. இந்த லிஸ்ட்டு அல்லாஹ் சொன்ன லிஸ்ட்டு ஹராம் யாருன்னு ஹராம்னு பட்டியலில் போட்டான். அந்த பட்டியலில் வந்து இந்த பெண் யார், உங்களுக்கு இந்த இந்த உறவில் என்ன வகை, இந்த சொன்னப்பட்ட எந்த உறவுலையும் வராது. அதனால் என்ன செய்யலாம், தாராளமாக நீங்கள் வந்து அவங்க மகரும் கிடையாது, அவங்க அந்நிய பெண்ணு தான். அந்நிய பெண்ணு நீங்கள் எப்படி ஹிஜாபை பேண வேண்டுமோ, பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னா அதெல்லாம் பேணி கொள்ள வேண்டும், அதன் சட்டம்லாம் அதுக்கு வந்துடும்.